மருத்துவச் சீருடையை உதறிவிட்டு காக்கிச் சீருடை அணிந்த காக்கியின் காதலன், நினைத்த இலக்கை அடையும் வரை நெஞ்சுரத்தோடு போராடும் வீரத் திருமகன், உன்னால் முடியும் என்று ஊக்கம் அளித்து இளைஞர்களை சிகரம் தொட வைக்கும் வெற்றி பாதையின் திசை காட்டி அவர்தான் நம் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஏ பிரதீப் IPS அவர்கள். கொங்கு தமிழ் கொஞ்சிக் குலவும் மங்கா புகழ்நகராம் கோவையில் பள்ளி படிப்பு, கோவை மருத்துவக் கல்லூரியில் MBBS மருத்துவ படிப்பு, பணியோ காவல்துறையில். ஸ்டெத்தாஸ்கோப் இருக்க வேண்டிய இடத்தில் சிங்கமுக சின்னம் ஏன்? நோய்க்கு ஊசி செலுத்த வேண்டிய கைகள் சமூக நோயை சரி செய்ய துப்பாக்கி ஏந்தியது ஏன்? சுவாரஸ்யமான கதைதான் டாக்டர் ஏ பிரதீப் IPS அவர்களின் வெற்றி கதை. உற்று கேளுங்கள், உங்கள் நெஞ்சிலும் நம்பிக்கை சுடர் ஒளிவிடும். நான் 2017 பேட்ச் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர். என்னோட நேட்டிவ் படித்தது எல்லாமே ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ ஆப்வியஸாக ஒரு MBBS படித்து முடித்த உடனே ஒரு டாக்டரில் ஃபீல்டில் நல்லா மேலே போகணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும். எனக்கும் அந்த ஆர்வம் இருந்தது. பட் இந்த ஜேர்னியை டுவர்ட்ஸ் சிவில் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா பக்கம் போனதுக்கு என்னோடய ஃபாதர் தான் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. தொடக்க பள்ளியில் பயிலும் போது ஒரு சராசரி மாணவர்தான் பிரதீப். எதிர்காலத்தில் நாம் சுடர்விட வேண்டும் என எண்ணும் போது நம் செயல்பாடுகளும் வேகமெடுக்கும். 5ஆம் வகுப்பு வரை 15வது ரேங்க், 16வது ரேங்க் வாங்கும் மாணவராக இருந்த பிரதீப் 6ஆம் வகுப்பு வரும்போது 10வது ரேங்க் வாங்கும் மாணவராக சற்றே முன்னேறினார். ஒவ்வொரு வகுப்பும் கூட கூட அவரது தரமும் கூடியது. 8ஆம் 9ஆம் வகுப்புகளில் 5 ரேங்குகளுக்குள் வரும் மாணவரானார் பிரதீப். 10ஆம் வகுப்பில் 3 ரேங்குகளுக்குள் வந்தார். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புகளில் மாவட்ட அளவில் சிறந்த மாணவர்களுள் ஒருவராக தேறினார். உயிரியல் படிக்கும் மாணவர்களின் முதல் கனவு மருத்துவராவது. பிரதீப்பும் இதற்கு விதிவிலக்கல்ல. சென்னை மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தும் தம் சொந்த மாவட்டமான கோவை மாவட்டத்திலேயே கோவை மருத்துவக் கல்லூரியில் 2007 முதல் 2013 வரை மருத்துவம் படித்தார். மருத்துவ படிப்பில் மாநில அளவில் சிறப்பாக தேர்ச்சி பெற்று தங்கப் பதக்கம் வென்றார். இங்குதான் அவர் வாழ்வில் திருப்புமுனை ஏற்படுகிறது. மருத்துவ மேற்படிப்பு படிக்கலாமா அல்லது அரசு தேர்வுகளுக்கு தயாராகலாமா எனும் இருவேறு சிந்தனைகள். இளம் வயதிலிருந்தே மாவட்ட வன அலுவலராக வனத்துறையில் பணியாற்றிய தம் தந்தை அரசு பணியில் இருந்து கொண்டே மக்களுக்கு சிறந்த சேவையாற்றி வந்ததை பார்த்து வளர்ந்த பிரதீப் தேர்ந்தெடுத்ததுதான் அவரது வாழ்வை மாற்றிய சிங்கப் பாதை. சிவில் சர்வீசஸ் என்று சொல்லப்படும் இந்திய குடிமைப்பணி தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்தினார் பிரதீப். 2014 சிவில் சர்வீசஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அவருக்கு டிஃபென்ஸ் அகாடமியில் பணி வாய்ப்பு கிடைத்தது. நம் குறி IAS அல்லது IPS என்பதில் விடாப்பிடியாக இருந்த பிரதீப் மீண்டும் தேர்வெழுதினார். 2015ஆம் ஆண்டிலும் தேர்வில் வெற்றி பெற்ற அவருக்கு ரயில்வே துறையில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தனாய் மீண்டும் சிவில் சர்வீசஸ் தேர்வை எழுதினார் பிரதீப். 2016ஆம் ஆண்டில் நல்ல ரேங்கில் வெற்றி பெற்ற அவருக்கு அவர் நினைத்தவாறே IPS பணி வாய்ப்பு கிடைத்தது. ஒருவர் ஒரு முறை குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெறுவதே பகீரத பிரயத்தனம். ஆனால் தாம் தேர்வெழுதிய 3 முறையும் வெற்றி பெற்றார் பிரதீப் என்பது இன்று போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் ஒவ்வொருவருக்கும் ஊக்கத்தை அளிக்கும் ஒன்று. டாக்டர் பிரதீப் IPS ஆனார். முசௌரியில் 3 மாத கால பயிற்சி. அதன்பின் ஹைதராபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய போலீஸ் அகாடமியில் 1.5 ஆண்டுகால கடும் பயிற்சிக்கு பின் மதுரையில் உதவி காவல் கண்காணிப்பாளராக, அதாவது ASP-ஆக காவல்துறையில் முதல் பொறுப்பினை ஏற்றார் டாக்டர் பிரதீப் IPS. அதன்பின் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் ASP-ஆக பணியாற்றினார். திருநெல்வேலியில் பொதுமக்களுக்கான ஜாதி மத பாகுபாடற்ற விளையாட்டுப் போட்டிகளை காவல்துறை சார்பாக நடத்தி மக்களின் பேரன்பை பெற்றார். அங்கிருந்து பதவி உயர்வு பெற்று சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் பணியாற்றினார். சென்னை வடக்கு மண்டல கூடுதல் காவல் ஆணையராக போக்குவரத்து துறையில் பணியாற்றிய போது சென்னை நகரின் பெரும் சவாலான போக்குவரத்து நெருக்கடிகளுக்கு உரிய தீர்வு கண்டார். அதன் பின்னர் சென்னை செயின்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியில் DCP-ஆக பொறுப்பேற்று செவ்வனே செயல்பட்டார். தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளராகவும் மதுரையில் சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல் ஆணையாளராகவும் பணியாற்றிவிட்டு
16/12/2023 முதல் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக திறம்பட பணியாற்றி வருகிறார். தாம் பாதுகாக்கும் மக்களுக்கு குளிர்ந்த நீராகவும் சமூக விரோதிகளுக்கு கனல்கக்கும் நெருப்பாகவும் நீரும் நெருப்புமாக திகழும் டாக்டர் ஏ பிரதீப் IPS அவர்கள் திண்டுக்கல் மாவட்ட மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிறார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கொண்ட காவல்துறை அதிகாரி, உடலுக்கும் சமூகத்திற்கும் மருத்துவம் பார்க்க தெரிந்த சமூக மருத்துவர், விடாமுயற்சியின் மறுபெயர், இளைஞர்களுக்கு வழிகாட்டும் நம்பிக்கை நட்சத்திரம். GTN கலைக்கல்லூரியின் 60வது விளையாட்டு விழாவில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஏ பிரதீப் IPS அவர்களை கல்லூரியின் செயலர் மற்றும் தாளாளர் லயன் டாக்டர் K ரத்தினம், இயக்குனர் டாக்டர் R துரை, கல்லூரி முதல்வர் டாக்டர் பே பாலகுருசாமி, துணை முதல்வர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட GTN கல்வி குழுமம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம்.